பிரான்சிற்கு வேலைக்கு சென்ற 15 நாளில் உயிரிழந்த பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தொழிலாளியின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உதவ வேண்டும் என உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள தளிக்கோட்டை தெற்கு தெருவை சேர்ந்தவர் சிலம்பரசன். 38 வயதான இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு தணிகை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 9 வயதில் தியாசினி என்ற மகளும் உள்ளார். சொந்த ஊரில் விவசாயம் செய்து வந்த சிலம்பரசனுக்கு அதில் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டத்துடன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வெளிநாட்டிற்கு செல்ல திட்டமிட்ட அவர் நண்பர்கள் உதவியுடன் கடந்த 12ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். கணவர் பிரான்ஸ் சென்று விட்டதால் குடும்பம் வறுமையிலிருந்து மீண்டுவிடும் என்று நினைத்திருந்த மனைவி தணிகையை மீளா துயரத்தில் ஆழ்த்தும் தகவல் ஒன்று வந்து சேர்ந்தது. கடந்த 25ஆம் தேதி சிலம்பரசன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார் என்ற செய்திதான் அது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிலம்பரசனின் மனைவி மற்றும் பெற்றோர் கதறி அழுதனர். இந்த நிலையில் தனது கணவரின் உடலை மீண்டும் சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு அரசு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சீக்கிரமா அவர் உடலை என் கிராமத்துக்கு அனுப்பி வைக்க தயவு செஞ்சு அனுப்பி வச்சிருங்க. இந்த பச்சை குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறது தெரியல. அவங்க கருணையின் அடிப்படையில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை தகவல் கொடுத்தாங்க. அங்கேருந்து மாரடைப்பால் இறந்து போயிட்டாங்கன்ட்டு இப்போ எங்களுக்கு அந்த பாடி இங்கே வர்றதுக்கு தமிழகத்தில் மீட்டுறதுக்கு தமிழர்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அதை விடாமல் என் பொண்ணு வந்து ஒரு கை குழந்தைய வச்சுருக்கு. சின்ன குழந்தை 7 வயசு இருக்கும். அதுக்கு கருணை அடிப்படையில் தகுதி அடிப்படையில் ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டா நல்ல ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. குடும்ப வறுமையை போக்க வெளிநாடு சென்ற 15 தினங்களுக்குள் சிலம்பரசன் உயிரிழந்த தகவல் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.